வெயில் மண்டைய பொழக்குது, உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கு, உடம்பெல்லாம் தக தக தகன்னு. இந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்குன்னே அல்வா மாதிரி இருக்குமா அந்த மூலிகை, அப்படிப்பட்ட ஒரு மூலிகை இருக்குன்னு சொன்னார். அது என்ன மூலிகை? அல்வா ரெடி. இங்க பாருங்க, இந்த மூலிகை அல்வா ரெடி ஆயிடுச்சா? இதை வந்து தாராளமா கேக்கு மாதிரி கட் பண்ணி சாப்பிடலாம். இங்க பாருங்களேன், வந்துருச்சுங்களா? ஐயா கொடுத்துட்டேன். நீங்க பாருங்க, எங்க டீ இருக்கா? அப்படியே சாப்பிட்டு மேலே நீங்க பாருங்க, இத அப்படியே சாப்பிடலாம். தண்ணீரை அல்வாவாக மாற்றக்கூடிய மூலிகை. தண்ணீரை அல்வா மாற்றும். இந்த தழை நல்லா ஒரு பிடி நல்லா இவ்வளவு உருகி எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு இந்த தழையை லேசா அலசி எடுத்துடணும். சுத்தம் பண்ணிட்டு அதை கீழே தூர போட்டு 2 பாத்திரம் வச்சுக்கிட்டு ஒரு கரெக்டா 15 நிமிஷம் மேல துணி போட்டு மூடிட்டு எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை கலர்ல அல்வா வரும். அந்த அல்வாவை கத்தி போட்டு அறுக்கலாம், இல்ல ஸ்பூன் போட்டு கூட எடுக்கலாம். அப்படி துண்டு துண்டா எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம திருநெல்வேலி அல்வா மாதிரி போய்கிட்டே இருக்கும். எந்த கசப்பு கோமட்டல் எதுவும் இருக்காது. ஐயா, இன்னைக்கு பெரும்பாலும் ஆண் பெண் இருப்பாளருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா உஷ்ணம். உடம்பு உஷ்ணம் ஆகிறதுனால பெரும்பாலான வியாதிகள் வருது. இந்த உடல் உஷ்ணத்தை குறைச்சி உடல்ல இருக்கிற அந்த உஷ்ணத்தை சரிநிலைப்படுத்தி உடலை சமநிலைப்படுத்தினாவே நோய்கள் வராது. சரி, இந்த உடல் உஷ்ணத்தை சரிப்படுத்தி உடலுடைய வெப்பத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மூலிகை இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா சார். இப்போ மூலிகையா சித்த மருத்துவத்தில் என்ன இருக்கு, அது எப்படியெல்லாம் பயன்படுத்தினாக்க இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும்? ஆமா சார், இந்த கட்டுக்கொடின்னு சொல்லுவாங்க. இது வந்து கட்டுக்கொடியிலே சிறு கட்டுக்கொடி இல்லையா? ஏன்னா அந்த மூலிகை ரொம்ப சிறுசா இருக்கு. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா சில சின்ன மரங்கள் மேல கொடியா ஓடும், தரையிலும் படரும். அடுத்து வந்து பார்த்தா ஏரிக்கரை இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் பார்க்கலாம். இதனுடைய பங்கு என்னன்னா உடலில் ஏற்படுகின்ற சூடு அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. இது எப்படி அதாவது வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரை அல்வாவாக மாற்றக்கூடிய மூலிகை. தண்ணீரை அல்வா மாற்றும். இந்த தழை நல்லா ஒரு பிடி நல்லா இவ்வளவு உருகி எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு இந்த தழையை லேசா அலசி எடுத்துடணும். சுத்தம் பண்ணிட்டு அதை கீழே தூர போட்டு 2 பாத்திரம் வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்துல வந்து ஒரு 2-3 டம்ளர் தண்ணி விடணும். ஒரு புடி இலை நல்லா அப்படியே கசைச்சிக்கிட்டே வரணும். நல்லா புளி கரைக்கிறாங்கல்ல பெண்கள், அந்த மாதிரி அப்படி கரைச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த இலை அப்படியே சந்து இதாயிடும். அதுக்கப்புறம் அதை பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த திப்பியை வெளியே போட்டு அந்த சாறு மட்டும் பச்சை கலர் ஆயிடும் தண்ணி. அதை அப்படியே ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா ஒரு கரெக்டா 15 நிமிஷம் மேல துணி போட்டு மூடிட்டு எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை கலர்ல அல்வா வந்துடும். அந்த அல்வாவை கத்தி போட்டு அறுக்கலாம், இல்ல ஸ்பூன் போட்டு கூட எடுக்கலாம். அப்படி துண்டு துண்டா எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம திருநெல்வேலி அல்வா மாதிரி போய்கிட்டே இருக்கும். எந்த கசப்பு கோமட்டல் எதுவும் இருக்காது. இதை தொடர்ந்து சாப்பிடும்போது பெண்களுடைய வெள்ளப்போக்கு கட்டுப்படுத்தும். கர்ப்பப்பையில சூடு, வயிறு வலி, அவங்களுக்கு வந்து மென்சஸ் வந்து அடிக்கடிக்கு போறது, ரொம்ப கை கால் எரிச்சல், காந்தலுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த வேலை செய்யும். அடுத்து மெயினா ஜிம்மு செய்யற வாலிபர்கள், அதாவது உடற்பயிற்சி பாக்ஸிங் செய்யறவங்க, குங்ஃபூ செய்யறவங்க, கராட்டே செய்யறவங்க, கொம்பு சுத்துறவங்க, இவங்க எல்லாருக்கும் வந்து ஏன்னா உடம்பு உடனே ஹீட் ஆயிடும். சிலம்பு சுத்துறவங்களுக்கெல்லாம் உடனே வந்து இந்த இலையை இது போல எடுத்து அந்த அல்வா மாதிரி செஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா எவ்வளவு சூடு ஏறினாலும் உடனே குறைச்சிடும். ஏன்னா அந்த காலத்துல நாங்களும் பாக்ஸிங் செய்யும் போது இது சாப்பிட்டுருக்கோம். எங்க அப்பா எல்லாம் இது கொடுத்துருக்காங்க. பாக்ஸிங் கத்துக்கும் போது இதை சாப்பிட்டுருக்கோம். எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஒருவேளை இது அல்வா செய்ய முடியலன்னா கூட ஒரு 5 இலையை எடுத்து அப்படியே மெண்டு சாப்பிடலாம். கசப்பு கொமட்டல் எதுவும் இருக்காது. சாப்பிடும் போது உடல் சூட்டை வந்து குறைக்கும். அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் கட்டுக்கொடின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிறு கட்டுக்கொடி மட்டும்தான் கேட்குமா, இல்ல பெருங்கட்டுக்கொடி அதுவும் கேட்குமா? ரெண்டுமே ஒரே இதுதான். சிறுங்கட்டுவடி கொஞ்சம் பவர் அதிகம், பெருசு கொஞ்சம் பவர் கம்மி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ரெண்டுமே சாப்பிடலாம். சின்னது கடிச்சா சின்னது சாப்பிடலாம், பெருசு கடிச்சா பெருசு சாப்பிடலாம். உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு ஒரு உன்னதமான மூலிகை. ஆமா, பெண்கள் வெள்ளைப்போக்கு போறவங்களுக்கும் உன்னதமான மூலிகை. இவங்க வந்து தொடர்ந்து சாப்பிடலாம், எந்த பத்தியமும் இல்லை, எல்லாரும் சாப்பிடலாம். நண்பர்களே, இந்த சிறு கட்டுக்கொடி இருக்கு இல்லையா, இந்த கட்டுக்கொடியே அல்வாவா எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது ஐயா டைரக்டா நான் செஞ்சு காமிக்கிறேன்னாரு. இதுதான் அல்வாவா செய்யக்கூடிய சிறு கட்டுக்கொடி மூலிகை. இது எப்படி அல்வாவா செய்ய போறாருன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இலையெல்லாம் நல்லா உருவிக்கிறாரு. உருவிட்டு அது என்னென்ன பண்றாருன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், இது மாதிரி நல்லா உருவிக்கினாரு. உருவிட்டு
அது ஆல்ரெடி கழுவுனது. இப்போ திரும்பவும் கழுவுறாரு. கழுவி எல்லாம் எடுத்துட்டாரு. இப்போ அதை போட்டு அப்படியே பிசையறாரு. அதாவது அந்த தண்ணியில அந்த மூலிகை போட்டு நல்லா பிசைறாரு. தண்ணி கலர் பச்சை நிறமா மாறும். அது வரையும் பார்த்தீங்கன்னாக்க நல்லா நம்ம கசக்கணும். கசக்கி ஒரு 1/4 மணி நேரம் வச்சோம்னா அந்த தண்ணி அல்வா மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே சாப்பிடலாம். உடல் சூட்டை அவ்வளோ சீக்கிரமா வேகமா தணிக்கக்கூடியது. அந்த காலத்துல உடற்பயிற்சி செய்கிறாங்க, இல்லை நிறைய வேலை செய்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குறிப்பாக பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த மூலிகை ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். வெயில் காலத்தில் உடல் சூட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கட்டுக்கொடி அல்வா வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யுங்க. இதில் நீங்கள் கரைச்சி அப்புறமா ஃபில்டர் பண்ணி ஒரு டம்ளர்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ ஊற்றி வச்சு வைக்கும்போது நாட்டு சக்கரை போட்டு கலந்து வச்சிட்டிங்கன்னா ஸ்வீட் சூப்பராக இருக்கும். இனிப்பாக அருமையாக இருக்கும். சின்ன குழந்தைங்களை முதல் கொண்டு சாப்பிட்லாம். உஷ்ணமாக இருக்கிற உடம்புக்காருக்கு மட்டும்தான் கேட்கும். கூலிங்காக இருக்கிறவங்க சாப்பிட வேண்டாம். சாறு பிழிஞ்சு அதை உள்ள விட்டு அப்படியே சக்கையை மட்டும் எடுக்கிறாரு பாருங்க. சின்ன பாத்திரமா இங்கே கிடைச்சதுனால நாங்கள் அதில் வச்சு அந்த பிளாஸ்டிக்கில் செய்கிறோம். நான் பிளாஸ்டிக்கில் தயவு செஞ்சு செய்ய வேண்டாம், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக செய்கிறோம். நீங்கள் மண் பாத்திரங்கள் பயன்படுத்துறது நல்லது. இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் இது மாதிரி பயன்படுத்திக்கோங்க. மூடி வைக்கணும். அங்கே மூடுறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்ப்போம். இது அப்படியே வச்சிருக்கோம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். நண்பர்களே, இதுதான் சிறுங்கட்டுக்கொடி அப்படின்ற ஒரு மூலிகை. இந்த மூலிகையை கரைச்சி ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிங்க அப்படின்னு சொன்னா உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய உச்சநல உள்ளங்கால் வரை குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அல்வா ரெடியாகுது. அந்த அல்வா பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதுதான் அந்த அல்வா பாருங்க. இந்த கட்டுக்கொடியில தயாரிக்கப்பட்ட அல்வா தண்ணியில போட்டு கரைச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப பாருங்க, இத கொட்டுறாரு. எப்படி கொட்டுறாருன்னு பாருங்க. இங்க பாருங்க, இப்படி கொட்டிட்டோம். மூலிகை அல்வா இப்படி கொட்டிட்டு பாத்தீங்கன்னாக்க மூலிகை அல்வா ரெடி. மூலிகை அல்வா ரெடி. இங்க பாருங்க, இந்த மூலிகை அல்வா ரெடி ஆயிடுச்சா? இத வந்து தாராளமா கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிடலாம். இப்ப என் கைதான் சின்ன ஸ்பூன் வச்சுங்களேன். இங்க பாருங்களேன், வந்துருச்சுங்களா? ஐயா கொடுத்துட்டேன். அதனால பாத்தீங்கன்னா ஐயா இவர் நிறைய சாப்பிடுவாரு, இவருக்கும் கொடுத்துட்டேன். அவருக்கு நீங்க பாருங்க, எங்க டீ இருக்கா? அப்படியே சாப்பிடு. நீங்க பாருங்க, இத அப்படியே சாப்பிடலாம். இங்க பாருங்க, இங்க எல்லாம் சாப்பிடுறாங்க பாருங்க. ஆஹா, நொங்கு டேஸ்ட்ல இருக்கே. இன்னும் கூட நான் சாப்பிட போறேன். இங்க பாருங்க, நொங்கு டேஸ்ட்ல இருக்கு. நொங்கு சாப்பிட்டா ஒரு ஃபீலிங்க. உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாகணும், ஆரோக்கியமா இருக்கணும், நரம்பு தளர்ச்சியா வரக்கூடாது. இந்த கட்டுக்கொடியுடைய அல்வா இது எல்லாமே கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. உடல் அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். நன்றி.